சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கலாம் என சிபிஐ தனது தரப்பு வாதத்தை முன்வைத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காவல் மரணங்களில் எத்தகைய அதிகபட்ச தண்டனையும் வழங்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று தண்டனை விவரங்கள் வெளியிடப்படலாம் என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ தனது தரப்பு வாதத்தை வைத்துள்ளது. வேறொரு வழக்கை மேற்கோள் காட்டி சாத்தான்குளம் கொலை வழக்கு குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கலாம் என சிபிஐ தனது தரப்பு வாதத்தை முன்வைத்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கலாம் என சிபிஐ தனது தரப்பு வாதத்தை முன்வைத்துள்ளது. இன்றைய வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். தீர்ப்புகளுக்கான எப்போது வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது? வணக்கம் ராம்குமார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 போலீசார்களுக்கும் இன்று தண்டனை அறிவிக்கப்பட உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் அவரது மகன் பென்னிக் ஆகியோரை கடந்த 2020ஆம் ஆண்டில் போலீசார் தாக்கியதில் படுகாயம் அடைந்திருந்தனர். இது அப்போதைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உட்பட 9 போலீசார் கைதாகி மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் முழு விசாரணையும் முடிந்து கடந்த 23ஆம் தேதி மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் தற்பொழுது விசாரணை நடந்து வருகிறது. அவர்களுக்கு என்னென்ன தண்டனை விதிக்கப்படும் என்பதை விவரத்தை பின்னர் தெரிவிப்பதாகவும் 23ஆம் தேதி நடந்த விசாரணையில் சிபிஐ மற்றும் மத்திய அரசின் நிலைப்பாட்டை அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருந்தனர். ஆனால் இந்த வழக்கு விசாரணை கடந்த 30ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது மத்திய மாநில அரசுகள் முறையாக அறிக்கை தாக்கல் செய்யாமல் அவகாசம் கோரின. அதனால் இந்த வழக்கை இன்றைக்கு நீதிபதி ஒத்திவைத்திருந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது ஆய்வாளர் ஸ்ரீதர், எஸ்ஐ ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவ்வாறு செயல்படவில்லை என ஆய்வாளர் ஸ்ரீதர் தனது உடல்நிலை பிரச்சனை குறித்தும் தெரிவித்தார். பாலகிருஷ்ணன் ஆஜராகி நீதிபதி முன்பு தனது கோரிக்கைகளை முன்வைத்து வந்தார். குடும்பம், குழந்தைகள் குறித்த விவரங்களை நீதிபதி முன்பாக வைத்தார். ஏத்திரியான சார்பு ஆய்வாளர் ரகு கணேஷ் நீதிபதி முன்பாக ஆஜராகி தனது விளக்கங்கள் மற்றும் கோரிக்கைகளை அளித்து வந்தார். குடும்பங்களின் விவரங்கள் குறித்தும் தெரிவித்தார். பாலகிருஷ்ணன் ஆஜராகி தனது விளக்கத்தை அளித்தார். என்ன படித்துள்ளீர்கள், கடைசியாக என்ன சம்பளம் வாங்கினீர்கள் என நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த வழக்கிற்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, எனக்கு வேறு வருமானம் இல்லை என பாலகிருஷ்ணன் முறையீடு செய்திருந்தார். 4வது குற்றவாளியான காவலர் முருகன் நீதிபதி முன்பாக ஆஜராகி தனது குறித்தான விவரங்கள் மற்றும் குடும்ப விவரம் மற்றும் வருமானம் உள்ளிட்டவைகள் குறித்த விவரங்களை நீதிபதியிடம் தெரிவித்தார். 10வது வரை படித்துள்ளேன் என்று காவலர் முருகன் தெரிவித்தார். நான் எனது பணியின் போது சிறப்பாக பணியாற்றியுள்ளேன். இந்த வழக்கிற்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என தெரிவித்தார். தனக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட சகோதரி உள்ளதாக காவலர் வேலுமுத்து தெரிவித்தார். என்னை நம்பித்தான் மொத்த குடும்பமும் உள்ளது என காவலர் வேலுமுத்து தெரிவித்தார். முத்துராஜா நீதிபதி முன்பு ஆஜராகி உங்கள் பெயரில் ஏதும் சொத்து இருக்கிறதா என கேட்டார். தற்பொழுது இதில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இவர்களுக்கு, அதாவது குற்றம் சாட்டப்பட்ட 9 காவலர்களுக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை போன்ற அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் வாயிடப்பட்டது. பாலகிருஷ்ணன், தகவலுக்கு நன்றி.